25,500 மின்கம்பங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாற்றப்பட்டன. அதேபோல் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பருவமழையை எதிர்கொண்ட நிலையில் பொதுமக்களுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லாத நிலையில் சீரான மின் விநியோகத்திற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக மழை அதிகமான அளவு இருந்த சூழலில், மழைநீருடைய தேக்கம் அதிகமாக இருந்த சூழலில் மழைநீர் அகற்றக்கூடிய பணிகளை விரைந்து அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் காரணமாகவும் முதலமைச்சர் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாகவும் நேற்று 71 ஃபீடரில் மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இரவு முழுவதும் 4000 பணியாளர்கள் களத்தில் நின்று பணியாற்றி மழைநீரை அகற்றி 47 ஃபீடரில் சீரான மின் விநியோகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளன. மீதம் இருக்கக்கூடிய 24 ஃபீடர் இன்று பகலில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. விரைவாக அந்த சீரமைப்பு பணிகளும் முடிக்கப்பட்டு அந்த பகுதிகளும் சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 66,000 மின் இணைப்புதாரர்களுக்கு மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருந்தது. அதில் 38,000 இணைப்புதாரர்களுக்கு இரவு முழுவதும் வாரியத்தினுடைய பணியாளர்கள் பணியாற்றி விநியோகம் இப்பொழுது சீரான விநியோகத்திலே பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய 28,000 இணைப்புதாரர்களுக்கு இன்று வழங்குவதற்கான நடவடிக்கை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே நேற்று இரவு முழுவதும் சீரமைப்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு சீரான விநியோகத்திற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் இந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைந்துள்ளன. ஒரு கருத்தை நீங்கள் முன்வைக்கணும். 2015 இதே போன்ற மழை இருந்த காலங்களில் ஏறத்தாழ 2 வாரங்களுக்கு மேலாக காலங்கள் எடுத்துக்கொண்டு மின் விநியோகத்திற்கான சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதேபோல் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் இதே போன்ற மழைகள் இருந்த பொழுது கடந்த ஆட்சியில் 10 தினங்களுக்கு மேலாக மழை நின்ற பிறகு 10 தினங்களுக்கு மேலாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சீரான மின் விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றன. இப்போ 2016 பார்த்திங்கன்னா இது போன்ற மழைகள் இருந்த பொழுதும் அதுவும் 10 தினங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு பணிகளை மேற்கொண்டு அதற்கு பிறகுதான் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்று இந்த ஆண்டு முதலமைச்சர் தளபதி அவர்கள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக மழைநீர் தேங்கிய பகுதிகளில் உடனடியாக மழைநீரை அகற்றக்கூடிய அளவிற்கு இந்த இடத்துல இந்த எஸ்எஸ்ல கோடம்பாக்கம் எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா 125 HP அளவுக்கு மழைநீரை அகற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நீங்கள் முன்னாடி முன்னாடி பார்த்தீங்க. 2 50-50 ஒரு 25 HP மொத்தம் 3 மோட்டார்கள் வைத்து மழைநீர் அகற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதுபோன்ற எல்லா இடங்களிலும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவான மின் விநியோகத்தை வழங்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய பகுதிகளும் விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழங்கப்படும். சென்னை மட்டும் சார். தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் மற்ற மாவட்டங்களில் இதே போன்ற டெல்டா மாவட்டங்களில் மின் விநியோகத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. தமிழ்நாடு முழுக்க இங்கே 4000 களப்பணியாளர்கள் சொன்னோம் களத்தில் பணியாற்றக்கூடிய. தமிழ்நாடு முழுவதும் 36,000 பணியாளர்கள் களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். 4,000 பொறியாளர்கள் களத்தில் நின்று பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் 40,000 பேர் மின் விநியோகத்திற்கான இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இரவு பகல் பாராமல் மேற்கொண்டிருக்கின்றார்கள். சென்னையை தவிர மற்ற பகுதிகளில் செங்கல்பட்டு பகுதிகளில் இருந்த பாதிப்புகள் இரவு சரி செய்யப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய பணிகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகையால் இன்று மாலை அல்லது இரவு இந்த மழைநீரை அகற்றக்கூடிய பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருவது நீங்களே நேரில் பார்த்தீங்க. இந்த பணிகள் நிறைவு பெற்ற பிறகு விரைவாக மின் இணைப்பு வழங்குவதற்கான விநியோகம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் பருவமழை காலங்களில் பொதுமக்களுக்கு எந்த விதமான சிரமங்களும் வந்துவிடக்கூடாது என்ற சீரிய நோக்கத்தில் மின்கட்டணம் செலுத்துவதிலிருந்து 15 நாட்கள் கால நீட்டிப்பு வழங்கி அதற்கான உத்தரவுகளை வழங்க வேண்டும் என்று வாரியத்திற்கு உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்று அதற்கான அனைத்து மின்வாரிய அலுவலகத்திற்கும் அதற்கான உத்தரவுகள் மின்வாரியத்தினுடைய உத்தரவுகள் அனுப்ப இருக்கின்றோம். 15 நாட்கள் அதாவது கட்டணம் செலுத்துவதிலிருந்து 15 நாட்கள் கால நீட்டிப்பு செய்து முதலமைச்சர் அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள்.
சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் 15 நாட்களுக்கு மின்கட்டணம் செலுத்துவதற்கு கால நீட்டிப்பு அவகாசம் வழங்கப்படுகிறது. சார், மொத்தம் 2700 புகார்கள் வரப்பட்டதில் நேற்று வரைக்கும் 900 சில புகார்கள், 900க்கும் மேற்பட்ட புகார்கள் சரி செய்யப்பட்டிருந்தன. நேற்று ஒரே நாளில் அந்த 2700 புகார்களில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நாளில் மட்டும் 600 புகார்கள் கூடுதலாக சரி செய்யப்பட்டு 1500க்கும் மேற்பட்ட புகார்கள் சரி செய்யப்பட்டிருக்கின்றன. மீதி இருக்கக்கூடிய புகார்கள் இன்று பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமிழகம் முழுவதும் திருச்சியில் ஒரு இடங்களில் அந்த விபத்துக்கள் நடைபெற்றது. ஆனால் கடந்த காலங்களைப் போல விபத்துக்கள் முழுவதுமாக குறைக்கப்பட்டிருக்கின்றன. எந்த விதமான பெரிய விபத்துகளும் நடக்காத அளவிற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதற்கு காரணம் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். எந்த இடங்கள்லையும் இப்போ நேற்று நாங்கள் இரவில் போய் நேற்று மாலை போய் வடசென்னை அனல் மின் நிலையத்தில் உற்பத்திக்கான அந்த பணிகளை பார்க்கின்ற பொழுது மழைநீர் அளவு அதிகமாக இருந்ததால் அந்த மழைநீருடைய அளவின் அடிப்படையில் உற்பத்தி பாதிச்சது. 400 மெகாவாட் அளவிற்கு வடசென்னை அனல் மின் நிலையத்தினுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டது. அதற்கு மாற்று ஏற்பாடாக மேட்டூர் மற்றும் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்களுடைய உற்பத்திகள் ஏற்கனவே தேவைகளுக்கு ஏற்ப கொஞ்சம் குறைக்கப்பட்டிருந்து அதை கூடுதலாக்கப்பட்டு, அதேபோல் நீர்மின் உற்பத்தி நிலையங்களுடைய அந்த உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு 400 மெகாவாட்டு ஈடு செய்யப்பட்டன. இன்று அதாவது குறிப்பாக என்னென்னா 2016-17 ஆண்டுகளில் இது போன்ற மழை காலங்களில் வடசென்னை அனல் மின் நிலையம் பாதிப்புகளுக்கு உள்ளாகி 2 மாத காலங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன மீண்டும் உற்பத்தியை தொடங்குவதற்கு. ஆனால் நேற்று ஏற்பட்ட பாதிப்பு உற்பத்தி நிறுத்தப்பட்டு இன்று காலை உற்பத்தியை தொடங்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்று மதியத்திற்குள்ளாக வடசென்னை அனல் மின் நிலையம் 400 மெகாவாட் அளவுக்கு உற்பத்தியை தொடங்குவதற்கான பணிகள் நடைபெற்று அந்த உற்பத்தியை தொடங்க இருக்கின்றன. சென்னையினுடைய மரங்களுடைய கணக்கு மாநகராட்சி மற்றும் பேரிடர் மீட்பு அந்த பணிகள் மேற்கொண்டு வர்றாங்க. நாங்கள் மின் இணைப்பு சம்பந்தமான மின் விநியோகம் சம்பந்தமான பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம். இருக்குது, நான் தான் சொல்கிறேன். இன்னும் நம்ம இன்னும் 28,000 இணைப்புதாரர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எவ்வளோ ஃபீடர்ஸுங்கிறத நான் உங்கள்கிட்ட எடுத்து சொன்னேன். அதுவும் நமக்கு வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். விரைவாக அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். 24 ஃபீடரில் கொடுக்கும்போது சீரான மின் விநியோகம் அனைத்து மக்களுக்கான மின் விநியோகமாக இருக்கும். ஒரே ஒரு கருத்தை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்களில் பல இடங்களில் இல்லை, அனைத்து இடங்களிலுமே முதலமைச்சர் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக அனைத்து துறைகளும் சிறப்பாக செயல்பட்டு மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு காரணம் முதலமைச்சர்கள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. கடந்த காலங்களைப் போல், கடந்த ஆட்சியைப் போல், கடந்த காலங்களில் பெய்த மழைகளைப் போல் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராமல் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இப்போ தமிழ்நாடு முழுவதுமே அந்தந்த மாவட்டங்களில் பத்திரிகையாளர்கள் உள்ளடக்கிய எங்களுடைய மின்வாரியத்தினுடைய உயரதிகாரிகள் அந்த குழுவை வாட்ஸ்அப் குழு ரன் பண்ணக்கூடிய அளவிற்கு செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எங்கேனும் இருந்தால் பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சியினுடைய நிருபர்கள் உள்ளிட்டவர்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிடுகின்ற பொழுது வாரியம் அதற்கும் விரைந்து நடவடிக்கை எடுக்கிறது. எந்த இடங்களில் பாதிப்புனாலும் சரி, உங்களுடைய நம்பர் எதுவும் விடுபட்டிருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் குரூப்பில் அந்தந்த சர்க்கிள் வாரியாக நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்க்க சொல்லி அறிவுறுத்தி இருக்கின்றோம். எனவே நீங்கள் அது போன்ற கருத்துக்கள் எங்காவது விடுபட்டிருந்தால் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தால் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும்.